இருக்கும், முக்கால்வாசி அது மாதிரி தான் இருக்கும். இதனால விலங்குகளாலும் மனிதர்களாலும் அதிகப்படியான பாதிப்பு ஏற்படாததும் ஒரு காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் தான் தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறிய பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா? இந்த பறவைகளை எப்போ போய் பார்க்கலாம் அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரையும், ஏன் மார்ச் வரையுமே இந்த பறவைகள் அங்கே தான் இருக்கும். அதிகப்படியாக முக்கியமான ஸ்பீசிஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரி வரையும் தான் இங்கே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்கிறதுக்குன்னே தமிழ்நாடு கவர்மெண்ட் 2-3 டவர்களை கட்டி வச்சிருக்காங்க. அது மேலே தான் இப்போ நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். டவர் பார்ப்பதற்கு மட்டுமே, குதிப்பதற்கல்ல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா. மேல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே சைட்ல ஒரு கோயில் இருக்கு, ஐயனார் கோயில் இருக்கு. பறந்துகிட்டே இருக்கு நிறைய பறவைகள். இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க, டம்மு டும்முன்னு சவுண்ட் கேக்குது. மொத்தமா இறங்கி விழுந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். இதுல அப்படியே இந்த பக்கத்துல வந்து ஃபுல்லா ஊர் இருக்கு, ஊர் மக்கள்லாம் இருக்கு. இந்த ஊர்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம்